Taste the Daily. கோவை வடவள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற பேராசிரியர் காமராஜ். எம்டெக் படித்திருக்கும் 40 வயதான இவரது மூத்த மகள் கீதா மற்றும் பிடெக் படித்திருக்கும் 37 வயதான இளைய மகள் லதா ஆகிய இருவரும் கடந்த 2011ஆம் ஆண்டு ஈஷா யோகா மைய பயிற்சி வகுப்புக்கு சென்றதாகவும் 13 ஆண்டுகளாகியும் வீட்டுக்கு திரும்பி வரவே இல்லை எனவும் தெரிகிறது. கடந்த 11 ஆண்டுகளில் 8 முறைதான் பார்த்திருப்பதாக கூறியிருந்த காமராஜ் ஈஷா யோகா மையத்தை விட்டு வராமல் அட்டம் பண்ண என்ன காரணம் என மகள்களிடம் கேட்டாலும் வெறும் நமஸ்காரத்தையும் அழுகையையும் மட்டுமே பதிலாக கொடுப்பதாக கூறியிருந்தார். நாங்கள் போய் பார்க்க போனால் எங்களை பார்க்க விடுறதில்லை. ஒவ்வொரு தடவையும் நாங்கள் அரசோட போராடி சிஎம் செல்லுக்கு அனுப்பிச்சு டிஜிபி போட்ட பிறகு இதுவரை கடந்த 10 வருஷத்துல ஏறத்துல தான் பார்க்க விட்டுருக்கோம். அவங்கள பார்க்க ஏமா வெளியே வரமாட்டேன் கேட்டால் அழுகே தான் விளைய சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, எங்களுக்கும் என்ன நடக்கும் தெரியாது. தலை நிறைய முடியோடு இருந்த தனது 2 மகள்களுக்கும் மொட்டையடித்து மூளை சலவை செய்ததோடு சைலன்ஸ் அவர் என்ற பெயரில் இருட்டு அறையில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்வதாக ஈஷா யோகா மையம் மீது காமராஜ் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். கூடவே கடந்த ஆண்டு ஈஷா யோகா மையத்தில் இருந்து வெளியே வந்த சுபஸ்ரீ என்ற பெண் கூட இருட்டு அறையில் சித்திரவதை செய்யப்பட்டதால் தான் உயிரிழந்தார் என்று தனது மகள்கள் கூறியதாக அதிர்ச்சி தகவலையும் தெரிவித்திருந்தார். இப்போ பார்க்க போனால் சைலன்ஸ் அவர்ங்க சுபஸ்ரீயோட சைலன்ஸ் அவர் தான் கொல்லப்பட்டிருக்காங்க. இவங்களும் சைலன்ஸ் அவர்னா இருட்டறையில் பூட்டி அவங்களை டார்ச்சர் பண்றது சைலன்ஸ் அவர். இந்த நிலையில் தனது மகள்களை மீட்டு தன்னிடம் ஒப்படைக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் காமராஜ். இந்த வழக்கு விசாரணைக்கு ஆஜரான மகள்கள் தனது பெற்றோர் தங்களை அவமானப்படுத்துவதாக வாக்குமூலம் அளித்தனர். அப்போது நீங்கள் முற்றும் துறந்த ஞானிகள் தானே, அப்படியானால் அவமானத்தை பொருட்படுத்துவது ஏன் எனவும் ஜக்கி வாசுதேவ் தனது மகளுக்கு மட்டும் திருமணம் செய்து வைத்துவிட்டு மற்ற பெண்களை சன்னியாசியாக்குவது ஏன் எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். மேலும் நாங்கள் யாருக்கும் ஆதரவும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை என கூறிய நீதிபதி ஆனாலும் பல சந்தேகங்கள் உள்ளதாக ஐயப்பாடு தெரிவித்தார். தொடர்ந்து ஈஷா யோகா மையத்தின் மீது எத்தனை வழக்குகள் நிலுவையில் உள்ளன என்று ஆய்வு செய்து வரும் அக்டோபர் 4ஆம் தேதிக்குள் அறிக்கையாக சமர்ப்பிக்க காவல்துறைக்கு உத்தரவிடப்பட்டது. இந்த உத்தரவை தொடர்ந்து ஈஷா யோகா மையத்திற்குள் நண்பகல் 12 மணியளவில் அதிரடியாக கார்களில் உள்ளே நுழைந்த 50க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இரவு 10 மணி வரை ஆய்வு செய்தனர். முதல் நாளில் 9 மணி நேரத்திற்கு மேலாக ஆய்வு நடைபெற்ற நிலையில் 2வது நாளாக ஈஷா யோகா மையத்தில் விசாரணை விறுவிறுப்பாக நடைபெற்றது. விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பின்னரே காமராஜின் கேள்விகளுக்கு விடை கிடைக்கும். Taste the Daily. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.